அனைவருக்கும் வணக்கம். அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் லோக்கஸ் ஆஃப் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் பேரலல் கார்ட்ஸ் ஆஃப் த எலிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா டயமீட்டர் ஆஃப் த பேரபோலா பார்த்தோம். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா பேரபோலானா ஒரே ஒரு டயமீட்டர் இருக்கும். அதே எலிப்ஸ்னா நமக்கு ரெண்டு டயமீட்டர் வரும். ஏன்னா மேஜர் ஆக்சிஸ் ஒன்று இருக்குது, மைனர் ஆக்சிஸ் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு டயமீட்டர் வரும். அப்போ ரெண்டு டயமீட்டர் வரும்பொழுது நம்ம இங்கே என்னென்னா கான்ஜுகேட் டயமீட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு புக் ஒர்க் இருக்குது. அந்த புக் ஒர்க் புரிஞ்சுட்டா தான் அந்த டெஃபினேஷன் எப்படி வருது நம்ம புரிஞ்சுக்க முடியும். So book work உள்ள போயிடலாம். Find the locus of midpoints of the system of parallel chords of the ellipse. அப்போ எலிப்ஸோட கார்டு இருக்கு. அந்த கார்டோட ஸ்லோப் mன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டுக்கு பேரலா அதே மாதிரி ஸ்லோப் இருக்கிற மாதிரி நிறைய பேரலல் கார்ட்ஸ் வரையும். அந்த கார்ட்ஸோட மிட் பாயிண்ட்ஸை நம்ம ட்ரேஸ் பண்ணி அதோட லோக்கஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலிப்ஸ் இருக்குன்னா பிபி டேஷ் அப்படின்ற ஒரு கார்டு எடுத்திருக்கேன். ஸோ அந்த கார்டு இதுதான் கார்டு ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிட்டு போகுது. ஸோ இந்த எந்த அளவுக்கு சாஞ்சு இருக்கோ இதோட ஸ்லோப் m நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஸ்லோப் இதே ஸ்லோப் இருக்கிற மாதிரி பேரலா கார்ட்ஸ் நிறைய வரைஞ்சிருக்கும். அந்த ஃபுல்லா இருக்கிற அந்த ரீஜன் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி பேரலல் கார்ட்ஸ் வரைஞ்சிருக்கும். அந்த பேரலல் கார்ட்ஸோட மிட் பாயிண்ட் இது ஒரு கார்டோட மிட் பாயிண்ட் எடுக்கிறேன். அந்த மிட் பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்ணா கிடைக்கிறது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த டயாமீட்டர் நம்ம பின்னாடி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ஆக்சுவலாக டயாமீட்டர் என்னது the locus of midpoints of the set of parallel chords தான் நம்ம டயாமீட்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மிட் பாயிண்ட்ஸ் தான் டயாமீட்டர், அதுதான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ பேரலல் இப்படியும் எடுக்கலாம் கார்டு, இல்லைன்னா கார்டு நான் இந்த மாதிரி கூட எடுக்கிறேன். பிபி டேஷ் அப்படின்ற இந்த கார்டு எடுத்திருக்கேன். இது ஸ்லோப் என்ன இருக்கோ ஸோ அதுக்கு பேரலா லைன்ஸ் கார்டு ட்ரா பண்ணுறோம். அதனோட மிட் பாயிண்ட்ஸை ட்ரேஸ் பண்ணுறோம். அப்போ அந்த மிட் பாயிண்ட்ஸை ட்ரேஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் டயாமீட்டர். ஸோ ரெண்டு விதமான டயாமீட்டர் நமக்கு இங்கே கிடைக்கும். அதுதான் நம்ம அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா அது நம்ம கான்ஜுகேட் டயாமீட்டர் சொல்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த புக் ஒர்க்ல கொடுத்துருக்க கானிக் வந்து எலிப்ஸ். ஸோ அப்போ எலிப்ஸோட ஈக்குவேஷன் நமக்கு என்னது x² + y² + b² = 1. அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கான்ஸ்டன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து =0 டைப்ல எழுத போறோம். ஸோ எந்த கானிக் வேணாலும் பேரபோலாவும் இதே போல =0 டைப்ல எழுதலாம், ஹைப்பர்போலாவும் =0 டைப்ல எழுதலாம். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் தான் நம்ம எஸ்ன்னு சொல்றோம். அப்போ s =0னா எனி கார்டு 0 டைப்ல இந்த மாதிரி எழுத முடியும்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த புக் ஒர்க்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட் நம்ம x1 y1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். லெட் x1 y1 be the midpoints of the chord. இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கார்ட்ஸ் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த கானிக்காக இருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ கானிக் ஈக்குவேஷன் =0 டைப்பாக இருந்துச்சுன்னா the equation of chord midpoint form வந்து t = s1. டீன்றது என்னது டான்ஜென்ட் அட் த பாயிண்ட் x1 y1, அதுவும் =0 டைப்ல எழுதிருப்போம். இந்த கானிக் ஈக்குவேஷன்ல xyக்கு பதிலாக x1 y1 ரீப்ளேஸ் பண்ணி எழுதிருப்போம். ஸோ அதுதான் இது t = x1. இந்த பேட்டர்ன்ல எழுதுறது தான் நமக்கு என்னது ஈக்குவேஷன் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் த கார்ட் ஃபார் எனி கானிக். ஸோ இங்க tangent of the ellipse நம்ம எப்படி எழுதலாம்? at the point x1 y1ல x(x1/a² + y(y1/b²) - 1 equal to s1. அப்போ இந்த sன்ற the conic expressionல xyக்கு பதிலாக x1 y1 ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ x²னா x1² + y1² - 1. இப்போ ரெண்டு பக்கமும் -1 கேன்சல் ஆகிடும். நம்ம இப்போ y = mx + c டைப்ல நம்ம எழுத பார்க்குறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்லோப் mன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்லோப்பை நம்ம கம்பேர் பண்ண முடியும். அதுக்காக தான். ஸோ இந்த y இருக்கிற டேர்ம் மட்டும் லெஃப்ட்டில் வச்சுக்கிறேன். இந்த -1 ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ரெண்டு ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷனை ரைட்டு கொண்டு போகிறேன். ஸோ இதை ஹேஸ் எ சிங்கிள் டேர்மாக இதை கன்சிடர் பண்ணும்போது ரைட் சைடு போனால் மைனஸாக இருக்குது. ஸோ எல்லாமே ஃப்ராக்ஷன். இந்த x1ன்றது பாயிண்ட் இல்லையா, x1 y1ன்றது பாயிண்ட், ஒரு கான்ஸ்டன்ட். a² b² வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ரம் த எலிப்ஸ் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஃப்ராக்ஷன் இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட், இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட். இங்கே மட்டும் தான் எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ இது y டேர்ம், இது x டேர்ம், இது வித்தவுட் xy டேர்ம். ஸோ அப்போ அந்த அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஒய்யோட ப்ராடக்ட்டில் இருக்கிற கான்ஸ்டன்ட்டை இந்த ரைட் சைடு கொண்டு போனால் டிவிஷனாக மாறும், இல்லைனா இன்ட் ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ இன்ட்டுன்னு வரும்போது b²/y1². ஸோ ஒவ்வொரு டேர்மோட b²/y1² எழுதுகிறேன். உங்களுக்கு புரியணும்னா இங்கே எழுதுகிறேன். ஸோ y = இந்த y1/b² ரைட்ஸ் இது மொத்தமாக சிங்கிள் டேர்மாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஃப்ராக்ஷன் ரைட் சைடு போயினா ரெசிப்ரோக்கலாக மாறும். இன்ட்டு ப்ராடக்ட் இன்ட்டு x1²/a² + y1² - x(x1/a²). ஸோ ஒவ்வொரு டேர்மோட இந்த b²/y1 மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதில் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது அப்படியே இருக்கும். இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட். இதில் y1² ஒரு y1 கேன்சல் ஆகிடும், b² ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும், y1 இருக்கும். இது எக்ஸ் டேர்ம். ஸோ அப்போ y இருக்குது, எக்ஸ் டேர்ம் இங்கே எழுதுகிறோம். இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ y = mx + c டைப்பில் இருக்குது. அப்போ கொஷனில் வந்து
ஸ்லோப் ஆஃப் கார்டு எம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கார்டு ஈக்குவேஷன் ஜென்ரலாக நம்ம y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சின்னு எழுதுறோம். ஸோ கிவன் கார்டிக் மிட் பாயிண்ட் வச்சு ஒரு கார்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஜென்ரலாக ஒரு கார்டு ஈக்குவேஷன் அதனோட ஸ்லோப் m வச்சு எழுதிருக்கோம். அப்போ ரெண்டும் ரெப்ரசென்ட் சேம் ஈக்குவேஷன். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி m என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் இங்கே m. அப்போ y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி டைப்பில் இருக்குது. சேம் பேட்டர்னில் கொண்டு வந்துட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணுறோம். இங்கே m இருக்குது. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் பி ஸ்கொயர் x1 பை a ஸ்கொயர் y1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லோக்கஸ் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ y எக்ஸில் ஈக்குவேஷன் வரணும் இல்லையா. அப்போ y1 இந்த m கிராஸ் மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ therefore the locus of x1 y1 is y minus b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் m into x. இது பாருங்க, y-ஓட டேர்ம் 1, இங்கே x-ஓட டேர்ம் 1. இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம் இருந்தால் அது லீனியராக இருந்துச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்ம்ஸ் என்ன, இப்போ இந்த இடத்துல நான் அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷனில் ax plus by plus c equal to 0, y x-ஓட டிகிரி 1, y-ஓட டிகிரி 1. இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம் இருந்தால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருக்குது. இந்த கிவன் பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு பாயிண்ட் x1 y1 பாயிண்ட்டும் ஸ்லோப் mன்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1 இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் mோ அதோட y இன்டர்செப்ட் ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இதனோட ஸ்லோப் m, இதுதான் இந்த y இன்டர்செப்ட் c. இந்த ஆரிஜின்லேருந்து அந்த லைனுக்குள்ள அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் c. அது கொடுத்துருந்தாங்கன்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. சப்போஸ் இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா y ஈக்குவல் டு mxன்னு எழுதலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னன்னா, எனி ஸ்ட்ரெயிட் லைன் passes through the origin. அப்போ எந்த லைன் passes through the originனாலும் y ஈக்குவல் டு mxன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ எக்ஸோட டிகிரி 1, ஒய்யோட டிகிரி 1, அந்த ஃபஸ்ட் டிகிரி டேர்ம் மட்டும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒய் மைனஸ் இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் இல்லையா, ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டு எக்ஸ்னா இதுதான் ஸ்லோப்புன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ரெப்ரசென்ட் பண்ணுது பாசஸ் த்ரூ த ஆரிஜின். அப்போ அந்த மிட் பாயிண்ட் நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, பாசஸ் த்ரூ த ஆரிஜின், அதாவது சென்டர் ஆஃப் த எலிப்ஸ் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இதுதான் டயாமீட்டர். ஸோ ஃபைனலாக லோக்கஸ்ட்டாக நம்ம என்ன எழுதுவோம், x1 y1க்கு பதிலாக xyயை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுவோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, இது y ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ ஸ்லோப் இன்ட்டு எக்ஸ். அப்போ இது என்னது, லோக்கஸ் வந்து இஸ் a diameter passing through the center of the ellipse. இப்போ அடுத்த புக் ஒர்க் என்ன அப்படின்னா, ஷோ தட் இஃப் எ டயாமீட்டர் பைசெக்ட்ஸ். இப்போ இந்த டயாமீட்டர் இந்த மிட் பாயிண்டோட லோக்கஸ்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணால் கிடைக்கிறது ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் டயாமீட்டர் சொன்னேன். ஏன்னா டயாமீட்டரோட டெஃபினிஷன் அதுதான். லோக்கஸ் ஆஃப் அந்த பேரலல் கார்ட்ஸோட மிட் பாயிண்ட்ஸ் தான் டயாமீட்டர் சொல்கிறோம். ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த டயாமீட்டர் வந்து பைசெக்ட் பண்ணுது இந்த சிஸ்டம் ஆஃப் பேரலல் கார்ட்ஸ் ஆஃப் அண்ட் எலிப்ஸ் பேரலல் டு த அனதர் டயாமீட்டராக இருந்துச்சுன்னா இந்த லேட்டர் வந்து bisects the chords parallel to the former அப்படின்ற ஒரு இதுவை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு டயாமீட்டர் அந்த மிட் பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்ணுறோம், நமக்கு கிடைக்கிது டயாமீட்டர். ஸோ அந்த ப்ரீவியஸ் டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்ணால் நமக்கு கிடைக்குது இல்லையா, அதை பண்ணுறோம். இது வந்து இந்த பி டேஷ்ன்ற கார்டை பைசெக்ட் பண்ணுது, ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதே போல் இந்த மாதிரி எடுக்கும்போது இதனோட மிட் பாயிண்ட் வந்து இதை பைசெக்ட் பண்ணுது. தே ஆர் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொன்னால் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்ஜுகேட் டயாமீட்டர் நம்ம சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக இந்த மிட் பாயிண்ட் வந்து இதை பைசெக்ட் பண்ணுது. அதே போல் இதனோட மிட் பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்ண இந்த லோக்கஸ் வந்து இந்த டயாமீட்டரை பைசெக்ட் பண்ணுது. தே ஆர் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்ற கான்செப்ட் தான் இப்போ நம்ம புக் ஒர்க்காக ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் புக் ஒர்க்கில் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த லோக்கஸ் ஆஃப் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டயாமீட்டர் தான் இது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, டயாமீட்டர் சொன்னோம் இல்லையா. அப்போது ஒரு எலிப்ஸோட டயாமீட்டர் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, y ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் m இன்ட்டு எக்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கன்சிடர் த கார்ட்ஸ் பேரலல் டு த டயாமீட்டர். இது ஜென்ரலாக y ஈக்குவல் டு அந்த ஸ்லோப் இன்ட்டு எக்ஸ் பேட்டர்ன் தானே இருக்குது. அப்போ அந்த பேரலல் கார்ட்ஸ் ஆஃப் த டயாமீட்டர் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், y ஈக்குவல் டு mxன்னு எடுத்துக்கிறோம். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இந்த ப்ரீவியஸ் புக் ஒர்க் பிரகாரம் the locus of midpoints of a system of parallel chords of the ellipse whose slope is m வந்து இது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். y ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் m இன்ட்டு எக்ஸ். இது மொத்தமாக ஸ்லோப்புன்றதால இது ஃபுல்லாக நான் m டேஷ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு கன்வீனியன்ட்டுக்காக m டேஷ்ன்னு சொல்கிறேன். அப்போ இங்கே m டேஷ்ன்றது என்னது, மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் m.
இதை நான் ஈக்குவேஷன் 3ன்னு சொல்கிறேன். இதை நீங்கள் ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், m இன்ட்டு எம் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயராக இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மிட் பாயிண்ட் ட்ரேஸ் பண்ணி தானே இது வருது. ஸோ இந்த டயமீட்டர் 1 வந்து எதை பைசெக்ட் பண்ணுது? இந்த டயமீட்டர் 2வை பைசெக்ட் பண்ணுது. சிமிலர்லாம் நம்ம எதை ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா மிட் பாயிண்ட்டை தானே ட்ரேஸ் பண்ணோம். மிட் பாயிண்ட்னு வரும்போதே அது 2 சமபாகமாக தானே பிரிக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை டயமீட்டர் இப்போ ஆக்சுவலாக இதை கார்டுன்னு எடுத்துக்கிட்டா டயமீட்டர் நமக்கு என்ன வருதுன்னா y ஈக்குவல் டு எம் டேஷ் எக்ஸ்ன்னு வருது. ஸோ கார்டோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு எம்எக்ஸ். இங்கே பாருங்கள், இந்த கார்டோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு எம்எக்ஸ்ன்னு எடுத்தால் டயமீட்டர் ஈக்குவேஷன் நமக்கு என்ன வருது? y ஈக்குவல் டு எம் டேஷ் எக்ஸ்ன்னு வருது. அங்கே எம் டேஷ் இஸ் நத்திங் பட் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் எம். சப்போஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன், y ஈக்குவல் டு எம் டேஷ் எக்ஸை நான் கார்டுன்னு எடுத்துக்கிறேன்னா, அது பைசெக்ட் பண்ணுதுன்னா, அப்போ இதுக்கு பேரலாக வர டயமீட்டர் என்ன இருக்கும்? இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா? அப்போ y ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் எம் டேஷ். அதாவது ஸ்லோப் எம்மாக இருந்தால் அந்த டயமீட்டரில் எம் வருது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோப் எம் டேஷ்னு எடுத்திருக்கோம். அப்போ அந்த டயமீட்டர் ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும்? இங்கே எம் டேஷ்னு வரும். ஓகே, அப்போ இது மொத்தமாக ஸ்லோப் இன்ட்டு எக்ஸ் தானே இருக்குது. இதை நான் ஃபுல்லாக எம்னு சொல்லலாமா? ஏற்கனவே இந்த 3 பிரகாரம் பாருங்களேன், இந்த எம் டேஷ் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா எம் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் எம் டேஷ்னு வந்துடும். ஸோ அதுதான் இங்கே 3 இம்ப்ளைஸ் எம் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது கார்டாக இருந்துச்சுன்னா, இது கார்டாக இருந்துச்சுன்னா இது டயாமீட்டராக இருக்குது. y ஈக்குவல் டு எம் டேஷ் எக்ஸ் வந்து கார்டாக இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு எம்எக்ஸ் வந்து டயாமீட்டராக இருக்குது. இதுவே y ஈக்குவல் டு எம்எக்ஸ் வந்து கார்டு ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு எம் டேஷ் எக்ஸ்ன்றது வந்து டயாமீட்டராக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ஆர் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, thus if a diameter bisect a system of chords of an ellipse parallel to another diameter, then the later bisects the chord parallel to the former. Formerனா முந்தினதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், கான்ஜுகேட் டயாமீட்டர் ஆஃப் த எலிப்ஸ்ன்றதை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ 2 மார்க் கேட்குறாங்க, டிஃபைன் கான்ஜுகேட் டயாமீட்டர் ஆஃப் அன் எலிப்ஸ். அப்போ 2 diameters of an ellipse are said to be conjugate diameter if each bisects all chords parallel to the other. ஒரு டயாமீட்டர் வந்து இன்னொரு டயாமீட்டருக்கு பேரலாக இருக்கிற எல்லா கார்ட்ஸையும் பைசெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் கான்ஜுகேட் டயாமீட்டரோட டெஃபினிஷன். இது ஃபார் எலிப்ஸுக்கு. இப்போ இந்த நம்ம 2 புக் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதில் இருந்து ரிமார்க் என்னன்னு பார்த்தலாம். அது ப்ராப்ளத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிமார்க் என்னன்னா, அப்போ அந்த 2 லைன் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம அந்த செகண்ட் புக் ஒர்க்கில் என்ன பார்த்தோம், y ஈக்குவல் டு எம்எக்ஸ் வந்து கார்டாக இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு எம் டேஷ் எக்ஸ் வந்து டயாமீட்டராக இருக்குது. அதுவே y ஈக்குவல் டு எம் டேஷ் எக்ஸ் கார்டாக இருந்தால் y ஈக்குவல் டு எம்எக்ஸ் வந்து டயாமீட்டராக இருக்குது. அப்போ டயாமீட்டர் வந்து மிட் பாயிண்ட். அப்போனா என்ன அர்த்தம், ஒன்று மாற்றி பைசெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு ரிசல்ட்டை இது எப்படி சொல்லலாம்னா, 2 லைன் இருக்குது. The lines y equal to mx and y equal to m dash x are conjugate diameter of the ellipse. Na if and only if நம்ம condition என்னது, m into m dash equal to minus b square by a square. So இந்த book workல இந்த m cross multiple பண்ணிங்கன்னா m into m dash equal to minus b square by a square. இந்த b square a square ellipse equationல இருந்து கிடைக்குது நமக்கு. இதுதான் first book work. First result இது ரொம்ப important. 2 line y equal to mx இன்னொன்று y equal to m dash x வந்து கான்ஜுகேட் டயாமீட்டர் ஆஃப் த எலிப்ஸ்னா கண்டிஷன் என்னது, மைனஸ் பி. அதனோட ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் வந்து மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ இப்போ இதே போல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஹைப்பர்போலாக்கு நம்ம சொல்லலாமா. ஸோ அப்போ ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும், the diameter which bisects the chords of the hyperbola parallel to y equal to mx. அப்போ இங்கே வந்து நமக்கு மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னா நமக்கு அங்கே வரும்போது ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் எம் இன்ட்டு எக்ஸ் வரும். ஓகே, இது புக் இது ரிமார்க் 2 எழுதாதுங்க, 3 எழுதுங்க. இது இப்போ வேண்டாம், இப்போ நான் 2 நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எப்படி டயாமீட்டர் ஆஃப் த எலிப்ஸ் டிஃபைன் பண்ணமோ அதே போல் ஹைப்பர்போலாக்கு டிஃபைன் பண்ணுறோம். 2 diameters of the hyperbola are said to be conjugate diameter if each bisects all chords parallel to the other. அப்போ ரிமார்க் 2 என்ன சொல்லலாம், அங்கே சொல்கிற மாதிரியே the lines y equal to mx and y equal to m dash x are conjugate diameter of the hyperbola x square by a square minus y square by b square equal to 1 னா if the condition, இப்போ இங்கே நமக்கு எலிப்ஸ்னு வரும்போது நமக்கு என்ன இருக்குது, இது ரெண்டும் லைனு x square by a square plus y square by b square equal to 1 கண்டிஷன் என்ன வருது, m into m dash equal to minus b square by a square. ஸோ அதே போல் 2 லைன் ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் இந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வரும் நமக்கு இங்கே. ஸோ அப்போ மைனஸ் வந்துச்சுன்னா அந்த கண்டிஷனில் இருக்க மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ m dash equal to b square by a square. ஸோ அப்போ the product of slopes of pair of conjugate diameter of the hyperbola is b square by a square.
ஸோ இப்போ எலிப்ஸாக இருந்தால் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வரும் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்பு. அது ஹைப்பர்போலாவாக இருந்தால் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் வந்து பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வரும். ஸோ இது ரிமார்க் 2. இப்போ ரிமார்க் 3 இப்போ ப்ரீவியஸ் ஒன்னா சொன்னோம் இல்லையா, அதை சொல்லிக்கலாம். இது ரிமார்க் 3 இப்போ எழுதிக்கோங்க. த டயாமீட்டர் விச் பைசெக்ஸ் த கார்ட், இது ஒரு ஹைப்பர்போலா கொடுத்துட்டு parallel to y equal to mxனா, அப்போ அந்த டயாமீட்டரோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா y equal to plus b square by a square mxஆ இருக்கும். இதுவே எலிப்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதே போல் எப்படி எழுதுவீங்க, ஒரு டயாமீட்டர் which bisects the chords parallel to the ellipse x square by a square plus y square by b square equal to 1 parallel to y equal to mx plus c, நமக்கு என்ன வரும், y equal to minus b square by a square mxனு வரும். ஓகே, ரைட். ஸோ இப்போ கான்ஜுகேட் டயாமீட்டர் ஆஃப் த எலிப்ஸ் ஹைப்பர்போலா இது ஏற்கனவே நம்ம பார்த்துருவோம் இல்லையா. இப்போ ஜென்ரலாக கான்ஜுகேட் டயாமீட்டர் ஆஃப் த கானிக், அப்போ நீங்கள் அந்த இடத்துல கானிக்ன்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். கானிக்னு கேட்டாங்கன்னா கானிக் வச்சு டிஃபைன் கான்ஜுகேட் டயாமீட்டரை நீங்கள் கானிக் வச்சு எழுதுங்க. டிஃபைன் கான்ஜுகேட் டயாமீட்டர் ஆஃப் த எலிப்ஸ்னா இந்த கானிக் பதிலாக எலிப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஹைப்பர்போலா கேட்டால் இதுக்கு பதிலாக ஹைப்பர்போலான்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அது அவ்வளோதான். ஸோ அடுத்ததில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.